அப்ரிசியேஷன் கொடுக்கறதோ கலாய்க்கிறதோ எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும்னா அங்கே நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் பாருக்கு அப்ரிசியேஷன் கூட கொடுக்க வேணாம். அவளை மட்டம் தட்டுறதை பண்ணாமல் இருந்திருக்கலாம். அவள் டாஸ்க்கு போகும்போதே அவள் லேட்டாக வரான்னு சொல்லி இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து என்ன மாதிரி அந்த டாஸ்கில் என்ன டைம் டிஃப்ரென்ஸில் வந்து பாரு வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் காட்டவே இல்லை. ஏன்னா அதை நீங்கள் ப்ரொமோலையும் காட்டலை. அப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இப்போ ஜாக்கை வெளில அமிச்ச மாதிரி தான். ஜாக்கை உள்ளே வச்சுக்கிட்டு உள்ளே வந்தோடனே அந்த டைமே சொல்லாமல் ரொம்ப நேரம் வரைக்கும் அவளை காக்க வச்சு டீம் செக் பண்ணுறாங்க. டீம் என்ன செக் பண்ணி கிழிக்கிறாங்க நாங்கள் கேட்குறோம். அவ்வளோ பேர் டீம் வச்சுட்டு உங்களால் அந்த டைம் கரெக்டாக அவ்வளோ இது செக் பண்ண முடியாதா? வேணும்னே அவளை டென்ஷன் படுத்தி அவளை வந்து வெளில அனுப்பணுன்றதுக்காக ஜாக்குக்கு எல்லாமே நீங்கள் பண்ணீங்க, பிளான் பண்ணீங்க. விஷால் போகும்போதில் மட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ கரெக்டாக நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோங்களா அப்படின்னு சொல்லும்போது இப்பயுமே வந்து பாரு வந்து டைம் சொல்லுங்க பிக் பாஸ் சொல்லுங்கன்னா இப்போ வரைக்கும் சொல்லலை. இப்போதான் திவ்யா அவங்க சாண்ட்ரா டாஸ்க்கு விளையாட போகிறாங்க. ஸோ எந்த டைம் முன்னாடி வரணும்னா அதை சொல்கிறேன். சாண்ட்ராக்காக தான் இந்த ஃப்ரீ டாஸ்க் வைக்க போகிறாங்க அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வரதுக்குன்னா. குழந்தைங்க வர்றது நல்ல விஷயம் தான். ஆனால் இவங்க கேமில் என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ வந்து ஒரு எமோஷனலாக உள்ளே வந்து அந்த ஃப்ரீ டாஸ்க்லேருந்து வெளிலேருந்து வரவங்க கொடுத்துட்டா அப்போ அவங்க நல்ல கேமர் ஆயிடுவாங்களா? அப்போ அவங்க பொட்டன்ஷியல் போட்டு அப்போ நிஜமாக பொட்டன்ஷியல் போட்ட பிளேஸ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் திவ்யாவை வின் பண்ணாத அந்த திவ்யூ எங்களை பொறுத்த வரைக்கும் அது குட்டி சாத்தான் தான். ஏன்னா எங்கள் பார்வை குட்டி சாத்தான்னு சொல்லும்போது அது பின்னாடி எவ்வளோ பேசுது. அந்த லேகியோன்னு சொன்னது, சபரி கூட சேர்ந்து சொன்னது, என்ன பேச்சுங்க ஒரு பொண்ணை பார்த்து. நேற்று எபிசோடில் நான் என்ன சொல்கிறது, சபரி கூட சேர்ந்து லேகியோன்னு சொன்னது, அவன் சபரி அவளே ஒரு லேகியம் தான் சொன்னது, அமித்தும் பாரும் உட்காந்து பேசுறது அந்த மாதிரி பேசினா. நான் அதை கூட வீடியோவா போட்டிருக்கேன். பட் ஆனால் அதை நான் என்ன ஷார்ட்ஸாக போடலை. அது வீடியோவா போட்டேன், ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருப்பேன். தனியாக நான் அதை எடுத்து ஒரு வீடியோவோ ஷார்ட்ஸாகவே போடுறேன். அப்படி ஒரு கான்வர்சேஷனில் சபரியும் திவ்யாவும் அவளை சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே திவ்யாவும் ரம்யா அந்த ஹோட்டல் டாஸ்கில் திவ்யா, ரம்யா, சாண்ட்ரா 3 பேரை சேர்ந்து குட்டி சாத்தான்னு சொல்லியிருப்பாங்க. திவாகர பெரிய சாத்தானோ இவளை குட்டி சாத்தானோ. அப்போ இந்த மாதிரிலாம் மட்டும் ஒரு பொண்ணை அட்ரஸ் பண்ணால் அவங்களெல்லாம் நீங்கள் திவ்யூன்னு சொல்லுவீங்க, அவங்கள வந்து போடின்னு ஒன்று சொல்லிட்டா ஹோஸ்ட் வந்து சாரி கேட்க சொல்லுவார், கமருதீனை திட்டுவார். அப்போ அவளை அந்த பொண்ணுக்கான நியாயத்துக்கு யாருமே நிற்க மாட்டீங்களா? அந்த வீட்டு பிக் பாஸ் பெரிய மனுஷன் அவரும் நிற்க மாட்டார். ஹோஸ்ட் ரொம்ப நியாயமான மனுஷன் அவரும் நிற்க மாட்டார். உள்ளே இருக்க ஜென்யூன் கண்டஸ்டன்ஸ், ஜென்யூன் ஜென்டில்மேன் கண்டஸ்டன்ஸ் விக்ரம், கமருதீன், விக்ரம்ன்றன கமருதீன் விட்டுருங்க, விக்ரம், வினோத், அப்புறம் அந்த ரொம்ப நல்லவன் நியாயம் பேசுவானே எஃப்ஜே, அதுக்கப்புறம் ஒருத்தன் இருப்பானே அவன் பேர் மறந்து போயிடுச்சு எனக்கு. அது அவங்கெல்லாம் யாராவது வந்து அவளுக்கான ஒரு நியாயத்துக்கு பேசுறீங்களா? எனக்கு கனி ரொம்ப ஜென்யூனாக சீனியர் அக்கான்னு ஊரே கொண்டாடுற காரக்குழம்பு அக்கா, யாரோ ஒருத்தராவது அந்த பொண்ணுக்கான நியாயத்துக்கு நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ப்ரொமோவில் அவளது போடலை அப்படிங்கிறது விஷயம் இல்லை. அவள் டாஸ்க் வின் சும்மா ஒன்றும் போட தேவையில்லை. அவள் டாஸ்க் வின் பண்ணதை ஏன் போடல? ஏன் சாண்ட்ராதே போட்டுட்டு இருக்கீங்க? இப்போ சாண்ட்ரா விளையாடுற டாஸ்க் தான் போட போறீங்கன்னா சாண்ட்ரா டீமில் தான் திவ்யா இருக்கானா அதை பிளான் பண்ணி தான் 2 பேரும் ஒன்றா வச்சிங்களா? அப்போ 2 பேரும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வைல்டு கார்டாக உள்ளே வரும்போது இவங்கள தான் டீம் தள்ளுன்னு தள்ளுவாங்க, புஷ் பண்ணுவாங்கன்னு என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்து சாண்ட்ராவை ஹைப் கொடுத்ததும் அந்த திவ்யாவை வந்துட்டு அவளை தள்ளுன்னு ஒன்றுமே பண்ணலனாலும் அவளுக்கான ஃபேக் அவுட்ஸ் வெளில இருக்கிறதும் அப்படிங்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் பிஆர் வெளில இருக்குன்னா அந்த நெகட்டிவ் பிஆர் மொத்தம் பாருக்கான பிஆர் நெகட்டிவான விஷயங்களை தான் திருப்புறாங்கன்னா. நான் தான் சொல்கிறேன், ஒரு நெகட்டிவ் பிஆர் இருந்தாலே போன சீசனில் சௌந்தர்யா மட்டும் நெகட்டிவ் பிஆர் இருந்தே மற்றவங்களெல்லாம் டவுன் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசனில் மொத்தமே பாருக்கான நெகட்டிவ் தான். அவள் விளையாடுற கேமை விமர்சனம் பண்ணுறதுலேருந்து, அவளை உள்ள கண்டஸ்டன்ஸ் நடத்துறதுலேருந்து, ஹோஸ்ட் நடத்துறதுலேருந்து, நீங்கள் ஒன்னாரில் காட்டுறதுலேருந்து ஃபுல்லாகவே அவன் மேலே நெகட்டிவ் தான். இதில் 10 வரைக்கும் உள்ளே வரும்போது அவள் சொல்லி வச்சுட்டே வந்துருப்பா திவ்யா. நீங்கள் வந்து பாரு எனக்கு நான் என்ன பண்ணுறேன் பண்ணலான்றதை பெருசாக ஜென்ரலாக பிஆர்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை எடுத்து போட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணி அதுக்கப்புறம் ஜனங்க ஓட்டு போடுவாங்க. அவங்க ஓட்டு போட முடியாது. ஆனால் அந்த பாட் ஓட்ஸ்ன்றது அது வந்து ஃபேக் ஓட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்லிட்டு வந்துருப்பா போல இருக்கு திவ்யா அவள் பிஆர் கிட்ட. நீங்கள் வந்து நான் என்ன பண்ணுறேன்லாம் முக்கியமாக பார்க்காதீங்க, பாரு எங்கெல்லாம் டவுன் பண்ண முடியுமோ எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது அதை இழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அப்படி அந்த விஷயங்கள் தான் நேற்று வந்து அவள் வந்து எமோஷன் வந்து சொன்னது உண்மைதான். ஆனால் அது எந்த வகையில் அவள் சொல்லியிருப்பானா, அவள் இப்போ இன்னைக்கு காலைல கூட சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த ஃப்ரீ டாஸ்க்குன்னு வந்தோடனே அவங்க வீட்டிலேருந்து வந்தால் இந்த லவ் கண்டென்ட் விஷயங்கள் எப்படி வெளில போயிருக்கும், என்னவா இருக்கும், இல்லை அதை பற்றி உள்ளே வந்தால் என்ன மாதிரி ஃபேமிலியிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு அந்த ஒரு பதட்டத்தில் இருக்கா. ஆப்வியஸாக அவள் வந்து நான் தான் சொல்கிறேனே அது எல்லா பொண்ணுக்குமே அங்கே இருக்கிற விஷயம் தான். வியானாவும் அதை சொல்ல தானே செஞ்சா எஃப்ஜே கூட இருக்கும்போது. ஏன் ஆதிரியும் வெளில போய் எஃப்ஜே போய் மெயின்டைன் எல்லாத்தையும் வந்து வெளில போய் மேனேஜ் பண்ணுறது திருப்பி உள்ளே வந்து அது அந்த மாதிரி பேர் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ வியானாவே இன்டர்வியூவில் வச்சு கிழிக்கிறாங்க எஃப்ஜே விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள விஷயத்துலலாம் முழுக்க எஃப்ஜே தப்பு இருக்கு. இந்த விஷயத்துல இவங்க 2 பேரும் ஆப்வியஸா லவ் பண்றன்றதை ஓப்பனா சொல்லிட்டாங்க. மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னா அது ஆப்வியஸா இன்டைரக்டா அதுக்கான மீனிங் தான். இது அவங்க 2 பேரும் வெளில போய் மீன் பண்ணி இன்னைக்கெல்லாம் கல்யாணமே பண்ணிக்கலாங்கன்ற அளவுக்கு கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறோம், அண்ணன் கிட்ட பேசுறோன்னு அவன் கமருதீன் சொல்லிட்டான். அது வெளில போய் அவங்க மெயின்டைன் பண்றாங்க பண்ணல. இதை ஒரு இடத்துல வந்து பாரு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அமித் பாவனி வந்து இங்க பிக் பாஸ்ல லவ் பண்ணி தான் வெளில போய் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரூ லவ்வர்ஸா இருக்கலாம், நம்ம வெளில போய் அதை பத்தி பேசலாம் அப்படின்னுமே கிட்டத்தட்ட
அந்த ட்ரையாங்கல் லவ்லாம் போகும்போது அந்த ஸ்டார்டிங்லேயே அவள் சொல்லியிருப்பா நம்மள்தான் இதை வந்து கமருதீன் எடுத்துட்டு போய் அரோரா கிட்டேயும் சொல்லியிருப்பான். அந்த மாதிரி சொன்னா அமித் பாவனி மாதிரி நம்ம இருக்கலாம்னு கூட சொன்னோம்னா அப்பனா ஆப்வியஸா இது ஃபேக் தான்டா ஆப்வியஸா. ஏமா அமித் பாவனி நிஜமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி வெளில இருக்காங்க. பிக் பாஸ்ல இருந்து லவ் பண்ணி போன தமிழ் பிக் பாஸ்ல உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்கன்னு பார்த்தா அந்த ஒரு கப்புள் தான் அப்படின்னு சொல்லும்போது அவள் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு தான் அவள் பாரு சொல்லியிருக்கானா இப்பயும் அவள் அதை சொல்றா அப்படின்னும் போது நான் நல்லா அவளுக்கான கேம் ஃபோக்கஸும் இந்த இதுவுமே ரெண்டும் சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது அந்த இடத்துல அவள் கன்ஃபியூஸ் ஆகுறான்றதுல இன்னைக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துலேயும் சொல்றா. அதே மாரி அவங்க வீட்டாளுங்க பெரிய ஃபேமிலின்னு சொல்லும்போது என்னதான் வந்து இவ ஏற்கனவே இவ வந்து சென்னையில் தனியாக தான் இருக்கா. இவளுக்கான ஒரு இண்டிவிஜுவல் லைஃபை தான் இவ லீட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி இவ மேஜரும் கூட அப்படின்னும் போது வியானா அளவுக்கு இவ சின்ன பொண்ணு இல்லை. இவளுக்கான புரிதல் பக்குவம் இருக்கும்னு சொல்லும்போது அவங்க வீட்டு ஆளுங்க இவளை புரிஞ்சுக்குவாங்கன்றது இருக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல வெளியிலேருந்து பார்த்துட்டு வரவங்க உள்ள வரும்போது எந்த மாதிரி மைண்ட் செட்டில் வருவாங்க இவகிட்ட டைரக்டா பேசுறதுக்குள்ள அவங்க என்ன மாதிரி ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் வருவாங்கன்னு ஒரு பதட்டம் இருக்கும் இல்லைங்களா. அதை தான் அவள் மீன் பண்ணிட்டு இருக்கா. அதை தான் அவள் சொல்லியும் இருப்பா. எனக்கு வந்து எங்கள் அம்மாவை பற்றி ஏன்னா ஒரு இடத்துல வந்து அமித் சொல்லியிருப்பாரு நேற்று வந்து அம்மா பற்றி வந்து கமருதீன் பாட்டு பாடினாரு அப்போ வந்து பாரு வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் அழும்போது பாரு அழும்போது அதை வந்து அதெல்லாம் எதுவும் ப்ரொமோல போடலை. அழும்போது அவள் சாண்ட்ராவும் பேசியிருப்பா. அமித் போய் ரொம்ப சமாதானப்படுத்திருப்பார். இப்போ எதுக்கு நீ அழற வெளியில் வந்து எது எப்படி பண்ணாலும் உன் வீட்டாளுங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. ஆப்வியஸாக அம்மா வந்து திட்ட கூட செய்யலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நான் அவங்க ஏன் திட்டுறது நீ அந்த லவ் மேட்டருக்காக மட்டும் எடுத்துக்கிற நீ இந்த கேமில் நிறைய பண்ணியிருக்கல நீ இப்படி பண்ணியிருக்க வேணா அப்படி பண்ணியிருக்க வேணா ஆங்கிள்லேயே சொல்லலாம். அதுக்கப்புறம் உன்னோட பெர்ஸ்பெக்டிவும் கேட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு புரிதலுக்கு வரலாம். ஸோ நீ ஏன் இருக்கிறது இல்லாதெல்லாம் போட்டு குழப்பிக்கிற. அதே மாதிரி வியான விஷயங்களும் தப்பாக வெளில போது போல அப்படி